தேர்தல நம்ம கோனாரி ஜெயிச்சார அதுல ஏதோ தப்பு நடந்திருக்குதுங்க மெய்யாருமா நம்ம குப்பம் பொஞ்சாது ராத்திரி ஓடிச்சுதாமே மூடாவாயா பண்ணிக்கு போறத நாய சரைக்க வந்தியா ஊர் செய்தியெல்லாம் சொல்ல வந்தியா காலங்கத்துல கண்டதெல்லாம் தின்னுட்டு மூக்காண்டவர் கைய வைக்கிற நாரது கம்யூனிட்டி கத்தியாவது கடபாரட்டை ஏதோ வச்சுட்டு மொத்தம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இப்படி காத்தாடி மாதிரி ஆடிட்டு நாங்க எப்படிங்க தொழில் செய்யறது எப்படி செய்யறதா என்னங்க இது கூத்து யாராவது பார்த்தா சிரிக்க போறாங்க இல்லடி தொழில் தெரியாதவெல்லாம் பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டான் அத்தா எப்படிடா கத்துக்கிட்டியா சரி சரி வாங்க 10 மணிக்குள்ள எம்எல்ஏ வீட்டு போனோம் என்னது அந்த எம்எல்ஏ விட நான் கேவலமா போயிட்டனா கணக்கு ஆயா எனக்கு முடிச்சுதான் இவன் உனக்கு மொட்டை அடிக்கிறான் நம்ம பண்ணையில இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு முடி வெட்டிக்க சொல்லு 3 மணி நேரத்துக்கு இவங்க இருந்து நகரவே கூடாது எம்எல்ஏ வீட்டுக்கு எப்படி போயிடறான்னு பாப்போம் உனக்கு தான் முதல் மொட்டைய ஆண்டே அவன் மேல இருக்கிற வெறுப்புல எனக்கு மொட்டை அடிக்கிறீங்க வேண்டதுக்கு மொட்டை வெறுப்புக்கு மொட்டை 3 மாசத்துக்கு சொல்றாங்க 12 மொட்டை ஆகி போச்சு என்ன விட்டுருக்கா இப்படி கோச்சிக்கிறீங்களே எம்எல்ஏ வீட்டுல நெல்லு தர்றாங்க பசங்களுக்கு படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துல சீட்டு எடுத்து தர்றாங்க நீங்க 10 வருஷமா ஒரு தலைக்கு அதை என்ன தர்றீங்க 40 வருஷமா இதே தலைக்கு தானே வெட்டுறீங்க வருஷம் தலை என்ன வளர்ந்துட்டா போது ஊர்ல எவ்வளவு பெரிய மனுஷனா என்னையா 10 கஞ்சன்ற பெரிய மனுஷன்னு நாங்கெல்லாம் சொல்லணும் நீங்களே சொல்லிட்டா எப்படி என்ன பார்த்து என்ன வார்த்தை சொன்ன பாத்தீங்களா இப்படி எப்ப ஒரு கோவம் வந்தாலும் துணியோ செவரையோ முட்டிக்கிட்டா தான் இவர் ஆத்திரமே அடங்கும் கோவம் அதிகமா வர்றப்ப செவரு விரிசல் விடும் வருஷம் பூரா வீட்டுல ரிப்பேர் வேலை நடந்துகிட்டே இருக்கும் எத்தனை நாள் அந்த பழக்கம் சின்ன வயசுல குழந்தைகளை நல்லபடியா கொண்டு வரணும்னு அதுகளோட முட்டிக்கிட்டாரு அது ஒண்ணும் சரியா வரல அந்த எரிச்சல செவுத்துல முட்டிக்கிறாரு அத மடியில உட்காந்துருக்க அதான் பொண்ணு 8ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப ஒரு பையனை லவ் பண்ணுச்சு விஷயம் தெரிஞ்ச பறந்தாம பழிச்சுன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாரு வேற ஒரு இடத்துல அந்த எரிச்சல் அந்த பொண்ணு புருஷனை வேலைக்கார மாதிரியே நடத்துது முடியலனா உள்ள போய் தண்ணியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வேலையை பார்க்க கூடாது போயா நீ மட்டும் ஏன் தனியா கஷ்டப்படுற இன்னொரு ஆள் வச்சு கூடாது அங்க என்ன பழக்க வேண்டி கிடக்கு ஒழுங்கா வேலையை பாரியா இவன் தான் புருஷன் அவன் பொண்டாட்டிக்கு பயப்படுறதுக்கு காரணமே கண்ட புத்தகத்தை படிச்சுட்டு அவன் புதுசு புதுசா பலகாரம் பண்ணி அவன் மேல பரீட்சை பண்ணி பாக்குறதுதான் மரியாதையா இங்க வந்து இதை குடிச்சிட்டு போங்க வாங்க சாவித்ரி உங்களுக்காக எவ்வளவு ஆசையா சமையல் குறிப்பு புத்தகத்தை பார்த்து செஞ்சு வச்சிருக்கேன் இது ரஷ்யால பொங்கல் அன்னைக்கு செய்யற பாயசம் வாங்க சாவித்ரி உன் கையால விஷத்தை குடுத்தாலும் குடிப்பேன் நீங்க விஷத்தை கூட குடிச்சிடுறேன் ஒரேடியா போயிடுறேன் இது மட்டும் வேணாம் அம்மா உனக்கு ஏதோ ஆசை பண்ணி வச்சிருக்கா போய் சாப்பிட்டு போடா ஐயோ எனக்கு வேணாம் காலையில ஒரு டம்ளர் கொடுத்தாங்க இது 12வது தடவை இவன் தான் பாஸ்கரன் பெரியவன் 4 வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து மத்த பசங்க மம்மின்னு சொன்னப்ப ரம்மின்னு சொன்னவன் இவன் கோத்தகிரியில பாதி இவனுக்கு சொந்தம் அப்படியா முழுசு அவனதான் தான் இருந்தது பாதிய சீட்ல விட்டான் இத கேள்விப்பட்ட பரந்தாம கோபத்துல முட்டித்தான் இந்த வீட்டு கூரையே கீழே விழுந்துருச்சு
சரி இவன் பொண்டாட்டியாவது ஒழுங்கா இருக்க வேணா? அத்தா, உங்களை நம்பினதுக்கு என் வாழ்க்கை இப்படி இருட்டாக்கிட்டீங்களே. அம்மா என்ன பெத்தவளே, நான் பொண்ணா பிறந்து இவர்கிட்ட மாட்டிக்குவேன்னு தெரிஞ்சுதான் நீ போயிட்டியா அம்மா? என்ன நாம பண்ணிட்டாருமா. இனிமே நான் வாழ மாட்டேன். சாவு ஒண்ணுதான் என்ன போல பொண்ணு இருக்கு சாந்தி. என்ன பஞ்சாயத்தோட தகராறு? வணக்கம், வாங்க வாங்க வாங்க. உள்ளார ஒண்ணும் குழப்பம் இல்ல. என் சம்சார சினிமா பார்த்துட்டு கதை சொல்லிட்டு இருக்குது. உங்களுக்கே நல்லா தெரியும், என்னாலே அவளை திருத்த முடியல, உங்களாலே அவளை திருத்த முடியல. ஒரு நிமிஷம் ஆண்டவனை வேண்டிக்கங்க, அவராவது திருத்துட்டான். போயிட்டு வாங்க. நாளைக்கு ஒரு சம்சாரம் குரல் வெள்ள கட்டிச்சு நல்லா இருக்காது. என்ன பண்ணுவாங்கறீங்க? உதப்போம். ஏமா பூர்ணிமா, என்ன உதைக்க வெளியே ஒரு கும்பலே நிக்குது. வாங்கிக்கிங்க அத்தா, வாங்கிக்கிங்க. என்னது? என்னோட உயிர் தானே உங்களுக்கு வேணும், வாங்கிக்கிங்க அப்படின்னுட்டு கழுத்துல தூக்கு கயித்தை மாட்டிக்கிட்டு ஸ்ரீரஞ்சனி ஓன்னு அழுறாங்க. அழுதுட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு கயித்தை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் பேசுறாங்க. கடைசி வரை சாகவே இல்ல. என் நாட்டுப்புறத்து சினிமா பாட்டு புஸ்தகமே. சினிமா பாக்குறேன், அத்தோட நிறுத்தக்கூடாதா? அக்கம்பக்கத்து வீடெல்லாம் கேக்குற மாதிரி ஓன்னு கத்தி கதை வேற சொல்லணுமா? நாம அனுபவிச்சதை மத்தவங்களுக்கு சொல்ல வேண்டாமா அத்தான்? நான் அனுபவிக்கிறத எங்க போய் சொல்ல? டவுன்ல வீடு இருக்கிறப்ப அக்கம்பக்கத்து வீட்டுக்காரனா போலீஸ்ல புகார் பண்ணி நம்ம வீட்டை சுத்தி 144 போட்டானுங்க. சரி, ஊர் கோடியில இருக்க தோட்டத்து மத்தியில வீடு கிட்ட வந்தா இங்கேயும் உதைக்க ஒரு கும்பல் வருது. வரட்டுமே, நமக்கு என்ன குழந்தையா குட்டியா? எப்படி பிறக்கும்? கர்ப்பம் தெரிக்கிறப்பெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போய் செக்அப் பண்ணிட்டு வர வேண்டியதானே? அங்க இருக்கிற ஆயா நர்ஸுக்கெல்லாம் கதை சொல்லி குறுக்கு பேசிட்டீங்களே, என்ன கதையெல்லாம் மறந்து போச்சே. நான் மறுபடியும் முதல்ல இருந்தே வரேன். மறுபடியும் முதல்ல இருந்தா எது பேசுறதா இருந்தாலும் இன்டர்வல் வரும், அப்ப பேசுங்க. ரத்த கண்ணீர், நடிகவேல் எம் ஆர் ராதா, பாலு SSR, டைரக்டர் டிப் டாப் சந்திரபாபு, பகவான் கொட்டாப்பிள்ளி ஜெயராமன், நடிகைகள் காந்தா, MN ராஜம், சந்திரா, ஸ்ரீரஞ்சனி, பார்வதி அம்மாள், SR ஜானகி, கதைவசம் தங்கராசு, ஸ்டுடியோ ரேவத் நரசு, டைரக்ஷன் கிருஷ்ணன் பஞ்சு. முதல் சீன் திருச்சி மலைக்கோட்டையில இருந்து ஹீரோ. இதான் இவரோட பாதியில போயிடுவாரு. வாங்கடா. எப்ப வந்தீங்க? ஒரு ரவுண்ட் முடியற டைம் ஆச்சு. அட பாய்ங்களா, கதவை தட்டு உள்ள வர மாட்டீங்க? ஐயோ, சீக்வன்ஸே ஆகாம புல்லு கொடுத்தாலும் கொடுப்பேன ஒழிய உன் சம்சாரத்துக்கிட்ட கதை கேட்க என்னால காது கொடுக்க முடியாதுப்பா. ஐயோ வராளே, மா விட்டுருமா. சோறு திங்க வீட்டுக்குள்ள தானே வருவீங்க, அப்ப சொல்ல மாட்டேனா? சரசே, நீ இங்கதான் இருக்கியா? அடே சரசே, நேத்துக்கு நான் ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன்டி. அதுல அமிதாப் பச்சன் பாடுறாரு, ஜிந்தகி. இந்த பாட்டு வரல, நான் அடுப்புல பால் வச்சிருக்கேன், என்னை விட்டுட்டு தாயே. ஏய் சரசே, காய்கறி வாங்கிக்கிறியா? நான் வாங்கிக்கிறேன்ப்பா, நான் வாங்கிக்கிறேன். கொண்டா, வா, இறக்கு. நீதாமே எனக்கு முத போனி. எனக்கும் முதல் போனி நீதான்ப்பா, கூடையோட வாங்கிக்கிறேன். ஆமா, சினிமா பாப்பியா? பாக்கணும் தான் ஆசை, எங்க முடியுது? நான் ஒரு சினிமா கதை சொல்றேன், கேக்குறியா? சொல்லு தாயி. தவளா பாம்பு கையில மாட்டின கதை கட்டிருக்கியா? அங்க பார். AJK மூவி டோன் அளிக்கும் வசமாக மாட்டினான் காய்கறிக்கார். பாதி கதையிலே மறைஞ்சிட்டானே. இதான் கடைக்குட்டி ஆனந்து. நாங்கெல்லாம் வீட்டுல செல்லமா தேவாங்கன்னு கூப்பிடுவோம். ஊட்டியில வேலையா இருக்கான். புள்ள பஸ்ல போக கூடாதுன்னு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்த பறந்தாம பையன் வண்டி எங்கேயாவது மோதி உடைச்சிட போறான்னு பையன் ஆபீஸ் டூனியே வண்டிக்கு டிரைவரா போட்டிருக்காரு. அப்பா டிரைவர் வண்டி எடுப்பா. என்ன தோற ஒரு நாளை போல தலை குடிஞ்சுக்கினே வண்டியில வர? என்னடா, பள்ளிக்கூட்டுக்கு போற பசங்களை சைக்கிள்ல வச்சு கூட்டு போற மாதிரி எங்க அப்பா ஸ்கூட்டருக்கு ஒரு டிரைவர் போடுவானா? ஐயோ, தெருவுல போறவெல்லாம் என்ன வேடிக்கை பாக்குறாங்க, எனக்கு மானம் போகுது. ஏக்கண்ணா இருக்கு, நீ சம்பளத்தை மட்டும் வாங்கிக்க, வண்டியை நான் ஓட்டுறேன்னு. அது மட்டும் ஓனாந்து வர. இது வரைக்கும் உங்க அப்பாவை நான் பார்த்தது இல்ல. ஆனா கடுதாசில அவர் திட்டுறத படிக்கவே பயங்கரமா இருக்குது. விஷயம் தெரிஞ்சு நேர்ல வந்துட்டாரு, நான் செத்தேன். ஏன் தோற ஒண்ணு செய்ய, எதுனா பணக்கார பொண்ணா பார்த்து கண்ணால கட்டிக்க, நிறைய துட்டு கிடைக்கும், அப்புறம் காரே வாங்கிக்கலாம். அது மட்டும் நடக்காது. காசு வாங்கிட்டு தாலி கட்டுறதுக்கு பேரு கல்யாணம் இல்லடா, விபச்சாரம். இன்னாதோட நீ பெரிய வார்த்தையா சொல்லிட்டேன். நான் வண்டியை நிறுத்திட்டேன், பின்னாடி ஒரே டிராபிக் ஜாம் ஆயி போச்சு. ஆமா, நீ ஏன் அப்படி அங்க சொன்ன? நீ பின்ன என்னடா, காசு கொடுத்து பொண்ணுகிட்ட போறது விபச்சாரம்னா காசு கொடுத்து பையன் வாங்குறது மட்டும் எந்த விதத்துல வசதி? அதுவும் இல்லாம என் ராசிப்படி எனக்கு காதல் கல்யாணம் தான்ட்டு காலையில வீட்டு முன்னாடி ஒரு குடுகுடுப்பக்காரன், கிளி ஜோசியம், எடை காட்டுற மிஷின், இதுல எல்லாம் எத்தனை முறை பார்த்திருக்கேன் தெரியுமா? இன்னாதோட நீ எங்கடா போன? இந்த கடைக்காரன் எனக்கு ஒரு 30 ரூபாய் பாக்கி. ஆபீஸ் முடிச்சுட்டு சாயங்காலம் போனா அவனும் தண்ணியில இருக்கிறான். அதான் தினம் இப்படி 100 ஏத்திக்கின்னு கணக்க தீர்த்துக்கிற. நீ கண்டுக்காத வா.
ஏன்டா இப்படி ஆபீஸ் போற நேரத்துல தண்ணி அடிக்கிற? பாத்தியா கெட்ட வார்த்தை பேசுறிய. இந்த தண்ணி அடிக்கிறது குடிக்கிறதுன்னு சொல்லாத, நம்ம பாஷையில இத பேசுறதுன்னு சொல்லணும். இங்கிலீஷ்ல பேசுறதுன்னா அது வெளிநாட்டு சரக்கு, தமிழ்ல பேசுறதுன்னா உள்நாட்டு சரக்கு. ஓஹோ. இந்த விஸ்வநாதன் கையில பேசுறதுன்னா விஸ்கி, சாரங்க கையில பேசுறதுன்னா சாராயம், ரமணன்னா ரம்மு, ஜின்னான்னா ஜின்னு, பீர் முகமதுன்னா பீரு. அப்புறம் கெட்ட வார்த்தையில பேசுறதுன்னா அது இந்த கலக்கலு, ஜிஞ்சரு, வார்னிஷ்னு பொருள். ஒண்ணுமே சாப்பிடலன்னா அது மௌன விரதம். துரை, இது விஷயமா ஒரு பள்ளிக்கூடமே நட்டுவேன். சீக்கிரம் வாடா. இருதோர வரேன். குட் மார்னிங் மிஸ்டர் ஆனந்த். குட் மார்னிங். என்னடா விக்ஸ் தடவுற? ஜலதோஷமா என்ன? நம்ம முதலாளி தோஷம். மோப்பம் புடிச்சானா வம்பாச்சே, அதான் விக்ஸே ஸ்னோ மாதிரி தட வேண்டியதாகுது. நமக்குன்னு வந்தான் பாரு ஒரு முதலாளி, சிரிக்க வேண்டிய விஷயத்துக்கெல்லாம் கடுகடுன்னு மூஞ்சி வச்சுக்கின்னு, கோவத்துக்கெல்லாம் சிரிச்சுக்கின்னு. அந்த ஆளுக்கு தமிழ் தெரியாது, அது ஒரு பெரிய சௌரியம். இஷ்டத்துக்கு மூஞ்சி மேல நெஞ்சார திட்டி திருப்தி படுத்திக்கலாம்பா. வாய் திறக்க காலத்துன்னு சோர்லாம் தெரியுது. சிரிச்சே சாவடிப்பியதடியா. What did you say? I said it's a small mistake, forget it, sir. Mr. Anand, என்னடா தெரியா? you know something? Yes, sir. You are a first class idiot. Yes, sir. அடுத்த ஜென்மத்துல நானே உனக்கு முதலாளியா வந்து உன்னை செருப்பால் அடிக்கிறேன் பாரு. Huh? I said it's a small mistake, pardon me, sir. 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 ஜானகி, என்னங்க? மாடு. ஐயோ, லட்சுமி, லட்சுமி, போவா, போ அந்த பக்கம். இந்தா. ஏங்க, இது நம்ம வீட்டு மாடு தானே? நீங்க விரட்டினா என்ன? பாரு, இது கூட எனக்கு தெரியல. உடனே அழுக. இப்படி காரணம் இல்லாம அழுகிறது எப்பதான் நிறுத்த போறீங்களோ? ஆமா, என்ன 90